1994ஆம் ஆண்டு கால்பந்தாட்ட உலகக்கோப்பை போட்டியில் அமெரிக்கா மற்றும் கொலம்பியா நாடுகள் 2ஆம் கட்ட போட்டியில் மோதின. அதில் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த 27 வயதான ஆண்ட்ரேஸ் எஸ்கோபார் அமெரிக்க வீரர் கோலிற்கு அடித்த பாலை தடுக்கும் பொழுது அவரது காலில் பட்டு ஓன் கோலாக மாறிவிட்டது. அந்த போட்டியில் 1-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவிடம் கொலம்பியா தோற்றது. அடுத்த போட்டியிலேயே அந்த உலகக்கோப்பையிலிருந்து கொலம்பியா வெளியேறியது. அதன் பின் கொலம்பிய வீரர்கள் அனைவரும் நாடு திரும்பியிருந்தனர். 1 ஜூலை 1994 அன்று இரவு ஆண்ட்ரேஸ் எஸ்கோபார் தனது நண்பர்களுடன் பாரில் மது அருந்திக் கொண்டிருந்தார். நள்ளிரவு 3 மணிக்கு பின் நண்பர்களிடம் விடைபெற்று காரை எடுக்க சென்ற பொழுது அடையாளம் தெரியாத 3 பேர் அவரிடம் சண்டையிட்டுவிட்டு இறுதியில் ஆண்ட்ரஸை 6 முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு ஓடிவிட்டனர். 45 நிமிடங்கள் கழித்து மருத்துவமனையில் ஆண்ட்ரஸ் இறந்துவிட்டார். அடுத்த நாளே போதைப் பொருள் கடத்தும் காஸ்ட்ரோ முனோஸ் மற்றும் அவனது 3 கூட்டாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் அந்த உலகக்கோப்பை ஆட்டத்திற்காக அதிக அளவு பெட்டிங் செய்து தோற்றுவிட்டதால் இப்படி செய்தோம் என ஒத்துக்கொண்டனர்.